12 சென்ட் இடம் வாங்கி நல்ல ஒரு பிரேயர் ஹால் கட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் கட்டடைக்கிறது 2 சென்ட், நீங்க சொன்னது 10 சென்ட், இப்ப 12 சென்ட் இடம் வாங்கி நான் பிரேயர் ஹால் கட்டினேன். கடந்த மாசம் என்ன கூப்பிட்டாங்க, குடும்பம் வாய்ந்தாங்க, போய் 2 இடத்துல ஊழியம் செய்தோம். ஊழியக்காரருடைய வாயிலில் இருந்து வார்த்தை வரும்போது நீங்கள் அதை ஏற்றெடுத்தால் நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போய் இந்த 2025 நீங்கள் கால் வைக்கும் போது ரொம்ப நம்பிக்கையோட வச்சீங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். வெற்றி தாமசமானா உங்களுக்கு நிச்சயமாகவே பெரிய அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நான் வாசிப்போம். இப்ப வாசித்து நிறுத்தின அடுத்த வசனம் 34. 7 அப்பங்களை அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீஷருக்கு கொடுத்தார். பாருங்க, முதல்ல தலையிலே ஜனங்களை உட்கார வச்சார். அல்லேலூயா. பந்தி பந்தியாக நம்ம கிச்சன்ல இருக்கிற எவ்வளவு அப்பம் இருக்கிறதோ அதுக்கேற்ற நிலையில முதல்ல அப்பங்களை கொடுத்துட்டு அடுத்து சமையல் வேலை சொல்லி இன்னும் அரிசி போடுங்கன்னு சொல்லி நம்ம செய்வோம். அப்புறம் அப்படி ஒண்ணும் செய்யல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் அற்புதம் செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசப்பட்டு கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிற ஒரு தேவன். இன்னைக்கு இந்த மெசேஜ் முடிக்கும் போது உங்களுக்கு கரங்களை வச்சு செபிக்கும் போது பாருங்க, நீங்கள் இழந்து போன நன்மைகளை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அங்க இருக்கிற அப்பங்களையோ மீன்களை பார்த்தல ஜனங்களுக்கு அந்த இருக்கிற நகரங்களை பந்தி பந்தியாக வைக்க அடுத்த செய்தார் தெரியுமா? வாசிங்க. நீ அதை வாங்கி விட்டு அதை விட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். போதும். அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்றைக்கு நமக்கு பெற்றோர்கள் தந்த சொத்து தந்த காரியங்கள் நமக்கு குறைவாக இருக்கலாம். எந்த பெற்றோர் எந்த பிள்ளைக்கு கொடுத்து அவங்களை திருப்தி வருத்த முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு அரசாங்கமும் நம்ம அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்தாலும் தனியார்ல வேலை செய்தாலும் நமக்கு சம்பளம் திருப்தியாய் மாறாது, கடந்த வரும். ஆனா இயேசு தந்தார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றினார், இயேசு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அல்லேலூயா. 30 வருஷத்துக்கு இந்த ஊழியத்துக்கு நான் வரும்போது அநேகர் சொன்னாங்க, இது ரொம்ப தூரம் போகாது. அல்லேலூயா. வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு இன்னைக்கும் சோதனம் வானத்துல பறக்குன்னு சொன்னா அவன் சும்மா கண்டுபிடிக்கல, அது தெய்வீக ஞானம். அல்லேலூயா. 150 வருஷத்தை கண்டுபிடிச்ச ட்ரெயின் இன்னைக்கு ஓடணும்னு சொன்னா அது தெய்வீக ஞானம். அல்லேலூயா. தெய்வீக ஞானம் இருந்தால் சத்துருத்தின் மத்தியிலே கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு ஆசத்தை கொடுப்பார். பாருங்க, எல்லாரும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டார்கள். இது எங்கே வந்து தெரியுமா? பழைய பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்களுக்காக பிறப்பில் ஜெபிக்கிற அப்பங்களுக்காக வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார், அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் கொடுத்தார். அல்லேலூயா. இது மோசே முகாந்தரமாய் நடந்தார்.